இந்த வீடியோல நம்ம 6th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தொடர்பான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் தான். இது கிமு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மெசபடோமியா அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொல். இதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா 2 நதிகளுக்கு இடையிலான நிலம். மெசபடோமியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்லு. அதற்கான பொருள் 2 நதிகளுக்கு இடையிலான நிலம். அதாவது இந்த நாகரீகம் 2 நதிக்கரைகளுக்கு இடையில உருவாயிருக்கும். சோ அது எந்தெந்த நதின்னு பாத்தீங்கன்னா டைக்ரிஸ் அப்படிங்கிற நதியும் இன்னொன்னு யூப்ரடிஸ் அப்படிங்கிற 2 நதிக்கரைகளுக்கு இடையில உருவானதுனாலதான் இதை வந்துட்டு மெசபடோமியா அப்படின்னு சொல்றோம். இது ஒரு கிரேக்க சொல். அதாவது இதற்கான பொருள் 2 நதிகளுக்கு இடையிலான நிலம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொன்மையான, உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம். சோ இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொன்மையான நாகரிகம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சாதாரோ இதெல்லாம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழகத்திலயும் வந்துட்டு தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கு. என்னென்ன நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பூம்புகார், அதுக்கப்புறம் மதுரை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்கள். சோ அதத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வீடியோல நம்ம பூம்புகாரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பூம்புகாருடைய இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவிரி பூம்பட்டினம். ஓகேங்களா? சோ காவிரிப்பட்டினம் கிடையாது, காவிரி பூம்பட்டினம். சோ இது பண்டைய தமிழகத்துடைய மிகப்பெரிய, ஓகேங்களா, சோ மிக பழமையான நகரங்கள்ல ஒன்று. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வணிகங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ துறைமுகம் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து நிறைய பேர் வணிகம் செய்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து மிகப்பெரிய பழமையான நகரம். ஓகேங்களா? பழமையான துறைமுக நகரம். சோழர்களோட முக்கிய துறைமுக நகரமாகவும் வணிக நகரமாகவும் இது விளங்குனதுதான் பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார். ஓகேங்களா? சோ அதேதான் சொல்லியிருந்திருப்பாங்க. பூம்புகார் அப்படிங்கிறது பண்டைய தமிழகத்துடைய மிக பழமையான நகரங்கள்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம கோவலன், கண்ணகி, ஓகேங்களா, சிலப்பதிகாரத்துடைய கதை மாந்தர்களான கோவலன், கண்ணகி ஆகியோர் வந்து பிறந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார்னு சொல்லப்படுது. பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற துறைமுக நகரமாக விளங்கியிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க வந்து கப்பல் கட்டும் தளம் எல்லாமே இருந்திருக்கு. சோ இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா வந்து வேற நாட்டுக்கும் வணிகம் செய்திருக்கிறார்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் தமக்கு கிடைத்த பொருட்களை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. ஓகேங்களா? அதே மாதிரி காவிரி பூம்பட்டினம், சோ இங்க என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்துட்டு அயல் நாட்டிற்கு கப்பல் மூலமா வந்துட்டு என்ன பண்ணுச்சு, வணிக பரிமாற்றம் நடைபெற்றது. தனக்கு தேவையான பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வணிகம் வளர்ந்ததன் காரணமாக கடல் வழி வணிகம் மிகுந்த வளர்ச்சி பெற்றது. சோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அயல் நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறத வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இம்போர்ட் பண்றது. சோ இந்த மாதிரி பண்ணதுனால அந்த கடல் வணிகம் வந்துட்டு மிகுந்த ஒரு வளர்ச்சியை வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடல் வணிக வளர்ச்சியின் விளைவாக பல துறைமுக நகரங்கள் உருவாகின. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கடல் வணிகம் நல்லா நடைபெற்றதுனால நிறைய துறைமுகங்கள் வந்து உருவாச்சு. சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானதும் வரலாற்று சிறப்பு மிக்கது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார் துறைமுகம். ஓகேங்களா? சோ அது ஆல்ரெடி பாத்துட்டோம். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடல் கரையில தான் அமைஞ்சிருக்கு. காவிரி ஆறு கடலோட கலக்கிற அந்த இடத்துலதான் இருக்கிறதுனாலதான் இதை வந்து பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் சொல்றோம். ஓகேங்களா? அதனால வந்து இன்னொரு பேர் வந்துட்டு பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். சோ இது ரெண்டுமே வந்துட்டு அதோட பேர் தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால சோழ அரசர்களுடைய முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு. சோ அவங்களுடைய முக்கிய நகரமாகவும் வணிக நகரமாகவும் பூம்புகார் இருந்துச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக வணிகம் வந்து நடைபெற்று இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த வணிகம் பற்றிய தகவல்களை எந்த சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக நம்ம அறியலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகேங்களா? சோ பூம்புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றிய தகவல்களை நம்ம பட்டினப்பாலை நூலிலிருந்து அறியலாம். ஓகேங்களா? சோ கேட்கலாம், இந்த பூம்புகார் நகரத்துல நடைபெற்ற இந்த வணிகத்தை பத்தி சோ எந்த நூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்கன்னா பட்டினப்பாலை. அதுவும் இல்லாம பூம்புகார்ல கண்ணகி, கோவலன் இவங்க 2 பேருமே பிறந்த ஊர்னதுனால ஓகேங்களா சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற இந்த இரட்டை காவியங்களில் இருந்தும் நம்ம பூம்புகாரோட சிறப்பை அறியலாம். ஓகேங்களா? சோ கோவலன், கண்ணகி 2 பேருமே அங்கதான் பிறந்திருக்காங்க. சோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்துடைய கதை மாந்தர்கள். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது இந்த பூம்புகாரை பத்தின சிறப்பை நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை சோ இந்த போத்த நூல்கள்ல இருந்து நம்ம அறியலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிலப்பதிகார காவியத்தோட நாயகி வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி. சோ கண்ணகியோட கணவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கோவலன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். ஓகேங்களா? சோ கோவலன் அப்படிங்கிற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கடல் வணிகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதாவது பாத்தீங்கன்னா கடல் வழி வணிகர் என்பதன் பொருள். ஏன்னா அங்க வந்து பூம்புகார் நகரத்துல நிறைய வணிகர்கள் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கோவலன் அப்படிங்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கடல் வணிகன். கண்ணகியுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா மாநாய்க்கன். ஓகேங்களா? சோ மாநாய்க்கன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா கண்ணகியோட தந்தை. ஒரு தடவை இந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ கண்ணகியோட தந்தை எதுன்னு சொல்லி கேட்பாங்க. மாநாய்க்கன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன். சோ கோவலனுடைய தந்தை எதுன்னு பாத்தீங்கன்னா
மாசாத்துவான் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவலனுடைய தந்தை. சோ இவர் வந்து பெருவணிகன். ஓகேங்களா? சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மாநாய்க்கன் என்றால் என்னது? பெருங்கடல் வணிகன். சோ நாவாய் அப்படின்னு சொல்றோம்ல, அது கடல் பேஸ் பண்ணி வர்றதுனால மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் அப்படிங்கிறது கோவலனுடைய தந்தை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பொருள் வந்துட்டு பெரு வணிகன். ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அங்க வாழ்ந்தவங்க எல்லாமே வணிகர்கள், வணிகம் செஞ்சுட்டு இருக்கவங்க தான் அங்க வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதத்தான் இங்க சொல்ல வர்றாங்க. இவங்களோட பேரை வச்சே நம்ம அங்க வந்து வணிகர்கள் இருந்தாங்க. பூம்புகார் நகரத்துல வணிகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருந்தது. அதுவும் இல்லாம நிறைய வணிகர்கள் அங்க வசிச்சு வந்தாங்கிறது இவங்களோட பேரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு தான் இங்க சொல்ல வர்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் நகரத்துல வணிகர்களும் கடல்வழி வணிகர்களும் நிரந்தர குடியிருப்பாளர்களாக இருந்தது தெளிவாகிறது. அதாவது உள்ளூர்காரங்க மட்டும் இல்லாம சோ வெளிநாட்டுல இருந்து வணிகம் செய்து வராங்கல்ல, சோ இங்க வணிகம் செய்ய வர்றவங்களும் சில பேர் வந்துட்டு செஞ்சுட்டு ரிட்டர்ன் போயிருவாங்க. பல மாதங்கள் தங்கி இருந்து இந்த மொழிகளை கற்றுட்டு ரிட்டர்ன் போயிருவாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கேயே தன்னோட குடியிருப்பை அமைச்சுக்கிட்டு, அதாவது அயல் நாட்டவர்கள் இங்க குடியிருப்பை அமைச்சுக்கிட்டு சோ இங்க இருக்கிற மக்களோட கலந்து வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லப்படுது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூம்புகார்ல இருந்து வணிகம் செய்ய என்னது நிறைய வெளிநாட்டவர்கள் வந்தாங்க. சோ அதுல முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கம், ரோம். சோ இந்த பெரிய வெளிநாட்டுகளில் இருந்தும் வணிகர்கள் வந்துட்டு வந்து வணிகம் செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. கிரேக்கர்கள், ரோமர்கள். சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. சோ இந்த வெளிநாட்டு வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வணிக வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கள சில பேர் இந்த கிரேக்க நாட்டவர்கள், ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூம்புகாரோட நகர்ல நிரந்தரமாகவும் வசிக்கவும் செஞ்சாங்க. ஓகேங்களா? சோ பல மாதங்கள் வந்துட்டு பயணம் செஞ்சு வந்திருப்பாங்க. இங்க கொஞ்ச நாள் தங்கி இருப்பாங்க. இங்க பல மாதங்கள் தங்கி இருந்துட்டு போறவங்களும் திரும்ப போய் ரிட்டர்ன் ஆகிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிரந்தரமாக இங்கேயே தங்கி வணிகம் செய்யறவங்களும் இருக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இங்கேயே நிரந்தரமாக தங்கி வணிகம் செய்யவும் செஞ்சிருக்காங்கன்னு இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனால வெளிநாட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடியிருப்பை வந்துட்டு இந்த பூம்புகார்ல உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க. அதன் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகளும் பூம்புகார்ல பேசப்பட்டன. சோ பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மட்டுமல்லாது வெளிநாட்டவர்கள் வந்துட்டு தங்களோட குடியிருப்பு அங்க நிரந்தரமாக ஏற்படுத்தியதுனால அவங்களோட மொழிகளும் வந்துட்டு நாம கத்துக்கிட்டோம். நம்மளோட மொழியையும் வந்துட்டு அவங்க கத்துக்கிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க மொழி கலப்பு நடைபெற்று இருக்கிறது. சோ பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழி கலப்பு நடைபெற்றிருக்குதுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூம்புகார்கள் அதேதான். ஓகேங்களா? சோ பூம்புகார்ல வாழ்ந்த வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ் மொழிய கத்துக்கிட்டோம். நம்ம வந்து அவங்களோட மொழியை கத்துக்கிட்டோம். நம்ம மொழியை அவங்க கத்துக்கிட்டாங்க. அயல் நாட்டில் இருந்து வந்தவர்களும் தமிழ் மொழியை பயின்றனர். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மொழி பரிமாற்றம் ஏற்பட்டது. சோ இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் ஏற்பட்டது. கலாச்சார பண்பாடும் கலப்பும் நிகழ்ந்தது. சோ நம்மளோட கலாச்சார பண்பாட்டை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட கலாச்சார பண்பாடை நம்ம தெரிஞ்சுக்கோம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மொழி பரிமாற்றமும் கலாச்சார பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தது இங்க பூம்புகார்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வணிகர்கள் இருந்ததுனால அது ஒரு செழிப்பான நகரமாக விளங்கியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நாணய பரிவர்த்தனைக்கு மிகச்சிறந்த இடமாக இருந்தது. சோ பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா நாணய பரிவர்த்தனைக்கு மிகச்சிறந்த இடமாக இருந்தது. சோ அங்கிருந்து வந்த வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய பொருட்களையும் வந்துட்டு விற்றாங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா மிகச்சரியான விலைக்குதான் பொருட்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ பொருளை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த விலையில தான் விற்கணும். அதுக்கு அதிகமாக விற்கிறது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா பட்டினப்பாலை சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம பட்டினப்பாலை பார்த்தோம். சோ பூம்புகார்ல வணிகம் நடந்ததை பற்றி எந்த நூல்ல அறியலாம்னா பட்டினப்பாலையில அறியலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் நகரத்துடைய சிறப்பு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா மிகச் சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல்னு சொல்லிட்டு எந்த நூல்ல சொல்லுதாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல தான் சொல்லப்படுது. இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணரார். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஓகேங்களா? சோ இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா பூம்புகாருடைய வணிக பெருமை அறியலாம் சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ பூம்புகார்ல வணிகம் நடைபெற்றதை எந்த நூலின் மூலமாக அறியலாம்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல மூலமா அறியலாம். அந்த நகர்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியாக என்னது பொருட்கள் மட்டும் இறக்குமதி செய்யப்படவில்லை, குதிரைகளும் அயல்நாட்டுல இருந்து குதிரைகளும் இறக்குமதி செய்யப்பட்டன. சோ ஈரான், ஈராக், சோ அந்த மெசபடோமியா இடத்தை சேர்ந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குதிரைகளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. அதே மாதிரி கருமிளகு வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்களிலிருந்து தரை வழியாக வந்தது. ஓகேங்களா? சோ கருமிளகு அப்படிங்கிறது வட மாநிலங்களிலிருந்து தரை வழியாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வடநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது. சோ கருமிளகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட மாநிலங்களிலிருந்து தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது.
சோ தங்கம் அப்படிங்கிறது வடநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை வந்துட்டு சில சர்டன் பீரியட்ஸ்க்காக வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, சேமித்து வச்சிருக்காங்க, சேவிங்ஸும் பண்ணிருக்காங்க. இவங்க இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை சேமித்து பின்னர் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ தன்னுடைய பஞ்ச காலங்கள்லயும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அதிகப்படியான பொருட்களை சேமித்து வச்சு அதை அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்துட்டு வடநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை சேமித்து பின்னர் அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஓகேங்களா. அதே மாதிரி மேற்கு திசை. ஓகேங்களா. சோ மேற்கு திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்கிருந்து சந்தனம் வந்துட்டு இறக்குமதி செய்யப்பட்டது. தென்கடல் திசை. சோ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ மேற்கு திசையில இருந்து சந்தனம், தென்கடல் திசையில இருந்து முத்துக்கள். ஓகேங்களா. சோ தென்கடல் என்னது மதுரை அந்த சைட்ல இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முத்துக்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு திசையில இருந்து வெள்ளி இறக்குமதி செய்யப்பட்டது. சோ ஈழம், இலங்கை அங்கிருந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. ஓகேங்களா. சோ மேற்கு திசையில இருந்து என்ன கொண்டு வரப்பட்டுச்சு, சந்தனம். தென்கிழக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கள், கிழக்குனா வெள்ளி, இலங்கையில இருந்து உணவுப் பொருட்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் இறக்குமதி பூம்புகார்ல இறக்குமதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் நகரம் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுமுற்றாக கட்டப்பட்ட நகரமாக இருந்துச்சு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான வீதி வச்சு. ஓகேங்களா. சோ ஒழுங்கான வீடுகள் வந்துட்டு அமைக்கப்பட்டன சொல்லப்படுது. வீடுகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கான வீதிகளின் இருபுறமும் அமைக்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி நகரத்தோட வீதிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா குறுகலா இல்லாம ரொம்ப அகலமாகவும் நன்கு திட்டமிடப்பட்டதாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா. சோ அங்க எல்லாமே வந்துட்டு வணிகர்கள் தான் வாழ்ந்தாங்க. செல்வ செழிப்பா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒழுங்கமைக்கப்பட்ட நல்ல வீதிகளை கொண்ட ஒரு நகரமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இதனால் வந்து பாத்தீங்கன்னா பூம்புகார் வந்துட்டு ஒரு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. சோ செப்பனிடும். ஓகேங்களா. அதை வந்துட்டு சரி செய்யக்கூடிய அதை வந்துட்டு சர்வீஸ் பண்ணக்கூடிய தளமும் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ கப்பல் கட்டும் தளம் வந்துட்டு பூம்புகார்ல இருந்துச்சு. ஏன்னா கடல்வழி வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுல அந்த டைம்ல. ஓகேங்களா. சோ அதனால பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு. அதை செப்பனிடும் தளமும் இருந்ததாக கூறப்படுகிறது. பூம்புகாருடைய நகரின் வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாளையம். சோ மெயினா இந்த 3 தான். ஓகேங்களா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை இந்த 3 நூல்களில் இருந்தும் இந்த 3 சங்க நூல்களிலும் இருந்து நம்ம பூம்புகார் நகருடைய வாழ்க்கையை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிபி 200ஆம் ஆண்டு பிற்பகுதியில பூம்புகார் நகரம் வந்து பாத்தீங்கன்னா கடல் சீற்றம் அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்கால் அப்படின்னு சொல்லி அதனால வந்துட்டு அதாவது சுனாமி அந்த மாதிரி. ஓகேங்களா. சோ அதனால வந்துட்டு அழியப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ இதற்கான தொல்பொருள் சான்றுகள் வந்துட்டு இன்று வரை வந்துட்டு பாத்தீங்கன்னா பூம்புகார் பகுதியில காணப்படுதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ இந்த 3 நூல்களும் தான் மெயின். இந்த பூம்புகாரை பத்தி அங்க வணிகம் நடைபெற்றதை பத்தி அங்க என்னென்னலாம் இருந்துச்சு. ஓகேங்களா. சோ இதெல்லாம் சொல்லப்படுற நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம்புகார் வந்துட்டு இப்போதைக்கு எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. சோ மயிலாடுதுறை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த பூம்புகார். ஓகேங்களா. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம்புகாருடைய இன்ஃபர்மேஷன். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி. சோ இந்த 2 நகரங்கள் தான் ரிமைன் இருக்கு. சோ இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.